ஹலோ ஆல். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். என்னென்னா, இந்த மாதிரி எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க, டெஸ்ட் பேட்ச்லாம் வாங்க முடியாதுன்னு கஷ்டப்படுறவங்க, நம்ம ப்ராடக்ட் விற்கிறாங்க. இது எதுவுமே ப்ராடக்ட் விற்கிறது கிடையாது. ப்ராடக்ட் விற்கிறதுன்னு வச்சு ஓட்டிடாதீங்க. என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருப்போம். அதுதான் இந்த ஆப் லிங்க், ராமேக்ஸ் அகாடமின்னு இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் மாறி இருக்கும், மாடிஃபையாக இருக்கும். ஆனால் இந்த 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 இமேஜஸ்லாம் மாடிஃபையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது மாடிஃபையாக இருக்குன்னா இந்த கீழே இருக்கிறதான் மாடிஃபையாக இருக்குது. ஹோமு பேட்சஸ்ஸு ஸ்டோரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னா அந்த சேட்ஸுன்றதை தான் கிளிக் பண்ணணும். சேட்ஸுன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன தரணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தர போகிறோன்னா டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? பேங்க் எக்ஸாமுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான். டெஸ்ட் பேட்ச்னால் வந்து உங்களுக்கு அமௌண்ட்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஃப்ரீ தான். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்தோடனே அவங்க வெல்கம் டு ராமேக்ஸ் அகாடமி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்லேயே ஏன்னா வந்து கைண்ட்லி எங்களை வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எங்களை ஆட் பண்ணிடுங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சும்மா ஃப்ரீன்றனால எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத கண்டென்ட்டை டெஸ்ட்டாக கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஒன்லி ஒர்த்தான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, மெயின்ஸ் டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5000 கொஸ்டின் செட்டுக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட்டு உங்களுக்கு அப்போயே அசைன் பண்ணுவாங்க. ஒரு நாள் 1 டே அசைன் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை முடிச்சு நீங்கள் அப்போயே ரிசல்ட்டை பார்த்துடலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ அட்டன் பண்ணிக்கிங்க, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். iOSல கிடையாது, ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் ஆப்பு. ஆனால் வெப்சைட்டு நீங்கள் iOSல இருந்தால் நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ராமேக்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு லாகின் போட்டிங்கன்னா வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிபி போட்டு உள்ளே லாகின் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் எது சந்தேகம் இருக்குது, இல்லை மொத்தமாகவே பேங்கிங் படிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டெலிகிராம் ஐடி தான், லியோ சார் 31. இதை நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷில் வெறும் வெக்கேப்ஸ் தான் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வெக்கேப்ஸ். இங்கிலீஷில் வெக்கேப்ஸு. இந்த வெக்கேப்ஸை படிச்சுட்டு கீழேயே டெஸ்ட் இருக்கும், ஸ்பாட்லேயே டெஸ்ட்டு. இதில் என்னென்ன பார்ப்போம்னா, வெக்கேப்ஸ் படிப்போம், டெஸ்ட்டு போடுவோம், அடுத்த ரிவிஷன். சரிங்களா? இது எல்லாத்தையும் டெய்லி 10. இப்போதைக்கு யோசிக்கிறது என்னதுன்னா டெய்லி 10. போக 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 உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும்போது சொல்லுங்கள், 15 வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? நமக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே 10 படிச்சிடணும். டெய்லி படிச்சிடும். சரிங்களா? என்னென்னலாம் வரும் அப்படின்றத சேர்த்து சொல்லிடலாம், படிச்சிடலாம். சரிங்களா? கையோடு அப்படியே படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட்டையும் போட்டு விட்ருவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், மாப்பாடாக இருக்கும் மண்டைக்குள்ளே. சரிங்களா? ரைட். நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், படிக்க வச்சு இப்போ டெஸ்ட்டு போட வச்சு ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த நாள் காலையில் உட்காந்து நீங்கள் திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா பெட்ரு. சரிங்களா? இன்னிலேருந்து நம்ம டெய்லி போடுவோம். டெய்லி போட்டோன்னா இன்னொரு 5 மாதம் போட்டோம்னா கூட, 5 மந்த்ஸ் போட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 வார்த்தையாவது உங்களுக்கு லீஸ்ட் கேஸ்க்கு மண்டைக்குள்ளே நிற்கும். சரிங்களா? கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி சீரியஸாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூன்னு போடுங்க கமெண்ட்டில். கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இல்லை சார் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், நிப்பாட்டிடலாம். இல்லை இது வேறு ஏதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணி போடுவோம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு ஆர்சி மாதிரி கொண்டாங்க, பேராஜமல் மாதிரி கொண்டாங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதில் ஒரு வெக்கேப்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வெக்கேப்ஸ். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இன்டிஜென்ட். இன்டிஜென்ட் இன்டிஜென்ட் அப்படின்னா என்னென்னா புவர். இன்டிஜென்ட்னா என்னது, புவர். ஓகேங்களா? இன்டீசென்ட்னு சொல்லுவீங்கல்ல, படிக்காதவங்க இல்லை ஏழையாக இருக்கவங்கள இன்டீசென்ட்டாக பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்கள் அது சொல்கிறது தப்பு தான். இப்போ நான் சொல்கிறது க்ளூக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க புவராக இருக்காங்கிறக்காக இன்டீசென்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்டிஜென்ட் அப்படின்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புவராக இருக்குது அப்படின்றதுக்காக இன்டிஜென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு புவர்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீடி அப்படின்பாங்க. அதாவது அவங்க இப்போ தேவையில் இருக்காங்க, அவங்களோட தேவையில் இருக்காங்க. இன்டிஜென்ட்னா என்னது, அப்போ இது என்ன வார்த்தை, இது ஆக்சுவலாக என்னது, கிட்டத்தட்ட பாசிட்டிவ் மாறி. அதாவது அவங்க தப்பு எதுவும் இல்லை, நெகட்டிவாக சொல்லலை. அவங்க வந்து ஏழையாக இருக்காங்க, அவங்க தேவையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் வார்த்தை. இன்டிஜென்ட்னா பாசிட்டிவ் வார்த்தை. என்ன தேவை, புவராக இருக்காங்க. ஒன்று வந்து புவர்னு அவங்களுக்கு தெரியும் தானே, பண முறையில் பார்த்தா அவங்க கொஞ்சம் ஏழையாக இருக்காங்கன்ற மாதிரி. நீடினா அவங்க ஒரு தேவையில் இருக்காங்க. அடுத்து கார்போரியல். அப்படின்னு என்னன்னா, ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ், உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதான் கார்போரியல். சரிங்களா? கார்போரியல். இங்க பாருங்க, இந்த ரியல்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த ரியல்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியலா உடம்பு வந்து ரியல். சரிங்களா? ஏஐ கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் இந்த ஏஐ எல்லாம் போடுவாங்கல்ல, அது கிடையாது. ரியல். கார்போரியல் அப்படின்னு என்னன்னா பர்சனுடைய பாடி சம்பந்தப்பட்ட விஷயம்.
கார்ப்ஸ். இந்த கார்ப்புனால என்னன்னா பர்சனுடைய பாடி சம்மந்தப்பட்டது. சரிங்களா? இதோட ரூட் வேர்டு கார்ப்பு. கார்ப்புனா பர்சனுடைய பாடி சம்மந்தப்பட்டது. அடுத்து 3வது வார்த்தை அபோமினபிள். அபோமினபிள் அப்படின்னா என்னன்னா, இந்த கார்போரியல்னா என்னது? பாசிட்டிவா, நெகட்டிவான்னு கேட்டா, இதுவும் ஒரு மாரி பாசிட்டிவ் தான். நான் நெகட்டிவ்னா என்ன சொல்லுவேன்னா, அந்த மீனிங்க்கே நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் இருக்கிறத நான் என்ன சொல்லிருவேன்? நெகட்டிவ்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அபோமினபிள்னா என்னன்னா, காசிங் மாரல் ரிவல்யூஷன். மாரல் ரிவல்யூஷன். ஃபர்ஸ்ட்டு ரிவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மாரல் ரிவல்யூஷன் அப்படின்னா என்ன சார்? சார் ரிவல்யூஷன் அப்படின்னா என்ன தெரியுமாங்களா? ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹேட்ரட் சார். ஒரு பெரிய ஒரு அவதூறு இல்லைன்னா பெரிய ஒரு ஹேட்ரடை பரப்புறாங்க பாருங்க. எக்ஸ்ட்ரீமா ஒரு ஹேட்ரட் இருக்கு பாருங்க. அது மாரல்னா நியாயமே இல்லாத ஒரு ஹேட்ரட். புரியுதுங்களா? சிம்பிளா நியாயமே இல்லை. ஏண்டா மாரல்னா இது நியாயமான ஒரு விஷயம். மாரல்னா நியாயமான விஷயம் இல்லாத மாதிரி, அதான் காசிங். என்னத்தை காசு பண்ணுதுன்னா நியாயமான விஷயமே இல்லாத மாதிரி ஒரு ஹேட்ரடை பரப்புறாங்க பாருங்க. அதுதான் அபோமினபிள். அபோமினபிள்னா அப்போ என்ன வார்த்தை? நெகட்டிவ் வார்த்தை. எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ். ரொம்ப 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 நெகட்டிவ். சரிங்களா? அபோமினபிள்னா என்னது? காசிங் மாரல் ரிவல்ஷன். ரிவல்ஷன்னா என்னது? அதுனா ஹேட்ரடு. இப்போ மாரல் ரிவல்ஷனா நியாயமே இல்லாம ஹேட்ரட பரப்புறாங்க பாருங்க. அது அபோமினபிள். அடுத்து ஸ்ட்ரெனுவஸ். ஸ்ட்ரெனுவஸ். ஸ்ட்ரெனுவஸ்னா உங்களுக்கு ரொம்ப 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 பாசிட்டிவ் வார்த்தை. ரொம்ப பாசிட்டிவ் வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ரெக்வயரிங் ஆர் யூசிங் கிரேட் எஃபர்ட் ஆர் எக்ஸர்ஷன். எக்ஸர்ஷன்ற வார்த்தையை படிப்போம். இதுக்கு முன்னாடி இந்த இது தெரிஞ்சுக்கங்க. சார் ஸ்ட்ரெனுவஸ்னா பயங்கர ஹார்ட் ஒர்க். ஒரு ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்காக நீங்க போராடுறீங்க பார்த்தீங்களா? இப்போ உங்களோட எக்ஸாமுக்காக நீங்க கிளியர் பண்ணணும்னு ஒரு பண்றீங்க பார்த்தீங்களா? ஒரு ஹார்ட் ஒர்க்கு. அதுதான் ஸ்ட்ரெனுவஸ். ஸ்ட்ரெனுவஸ்னா நமக்கு நிறைய எஃபர்ட்டை போடணும். அதான் கிரேட் எஃபர்ட்டு. அதை போட்டு ரெக்வயரிங் இந்த இந்த இப்போ இந்த பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெனுவஸான ஜாப். என்ன அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய எஃபர்ட்டை போடணும். அதான் ஸ்ட்ரெனுவஸ். ஸ்ட்ரெனுவஸ் நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கா? அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கா? ஸ்ட்ரெனுவஸ்னால் என்னது? கிரேட் எஃபர்ட் தேவை அப்படின்ட்டு. எக்ஸர்சன். எக்ஸர்சன் சூப்பர் வார்த்தை. இதுவும் ஒரு சரியான பாசிட்டிவ் வார்த்தை சார். என்ன வார்த்தைன்னா, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேலை செஞ்சு, அந்த வேலைக்கான ரிசல்ட் அடிப்பாங்க பாருங்க. அதுதான் எக்ஸர்சன். ரொம்ப 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 நல்ல வார்த்தை. அதாவது ஹார்ட் ஒர்க். இதுவும் அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலா அர்த்தம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பண்றது. இப்போ இந்த மூட்டை தூக்கிலாம் வேலை செய்கிறாங்க பாருங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த எக்ஸர்சன்ற மாதிரி ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னை தானே வருத்திக்கிட்டு வேலை செய்கிறாங்க பாருங்க. அதான் எக்ஸர்சன். சரிங்களா? ஸ்ட்ரென்வஸ் என்ன வார்த்தைகள்லாம் படிச்சிருக்கோம். இந்த இது முடிச்சிடும். 5 முடிச்சுட்டு 5 10 தானே 5 முடிச்சுட்டு போவோம். அடுத்து இன்னேட். இன்னேட்னா பாருங்க அந்த வார்த்தையிலே இருக்கு. INN. இன்னுனா என்னன்னா உள்ள. இன்ன சொல்லுவீங்களா உள்ள அப்படின்ட்டு. இன்னேட்னா உள்ளேயே. இன்பானா. இன்பான் ஆர் நேச்சுரல். ஒன்றும் இல்லை. இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காருன்னு வைங்களேன். அவர்லாம் நேச்சுரலாகவே கிஃப்டட் பிளேயர் அப்படிம்பாங்க. நேச்சுரலி கிஃப்டட் பிளேயர் அப்படின்னா அவருக்கு நேச்சுரலாகவே கிரிக்கெட்டுன்றதுக்கு அவர் ஊறி போனவர். அவர் பிறப்புலேருந்தே அது ஊறி போனதுன்றவாங்கல்ல. அது மாதிரி அவர் இன்பானாவே. அவர் இன்பான் அது இது அப்போ பாசிட்டிவான வார்த்தை தானே. பாசிட்டிவாகவும் சொல்லலாம். இப்போ அவருக்கு இன்பானாவே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, கிரானிக் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாதிரி குழந்தைகளையே வந்து நிறைய பேருக்கு வந்து சில நோய்கள் வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்கள இன்பான அவர் பிறக்கும் போதுலேருந்தே இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பாசிட்டிவாகவும் சொல்லலாம், இது நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் இடத்துல பாசிட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இடத்துல பாசிட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இன்னேட் டேலண்ட்டுன்பாங்க. இன்னேட் டேலண்ட் நீங்கள் எடிட்டோரியல் படிச்சிங்கன்னா அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வருவாங்க. அதில் இன்னேட் டேலண்ட்டுன்பாங்க. இன்னேட் டேலண்ட்னா அவங்க உள்ளேயே பிறக்கும் போதே அவங்க பிறக்கும் போதே அது வந்து டேலண்ட், அந்த டேலண்ட் அவங்களுக்குள்ள வளர்ந்து வந்துச்சுன்றாங்க. சரிங்களா? இன்பான்னா தெரியும் தானே உங்களுக்கு. இன்பானா பிறக்கும் போதுலேருந்தே. அடுத்து நேச்சுரல்னால அது கிஃப்டட் அப்படின்றது. ஓகேவா? ரைட். இங்கேருந்து இங்கே வரைக்கும். இப்போ திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கணுமா? ஒரு ரிவிஷன் டக்குன்னு வாங்க தூங்கிடக்கூடாது. டக்குன்னு வாங்க ரிவிஷன் போவோம். இன்டிஜென்ட் என்னது? இன்டீசென்ட் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக இருக்கிறது மாதிரி நம்ம டீசென்ட்டுன்றதை மென்ஷன் பண்ணல. ஆனால் இன்டிஜென்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா புவர் ஆர் நீடி தேவையில் இருக்கவங்க பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? கார்போரியல்னா யார்? கார்போரியல்னா ஒரு பர்சனுடைய உடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை சொல்கிறது. அதான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். இதுவும் ஒரு பாசிட்டிவான வார்த்தை. நெகட்டிவான வார்த்தை கிடையாது. இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டால் இது நெகட்டிவான வார்த்தை கிடையாது. நெகட்டிவான வார்த்தைனா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெகட்டிவான வார்த்தை மட்டும் பாருங்கள். 7 ஆரம்பிக்குது அப்படின்றக்காக நெகட்டிவான வார்த்தைன்னு இல்லை. சில நேரத்தில் 7 ஆரம்பித்தா நீங்கள் நெகட்டிவ்னு யோசிச்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபோமினபிள்னா என்னென்னா ஒரு பெரிய நியாயமே இல்லாத ஒரு ஹேட்ரடை பரப்புறது. சரிங்களா? நியாயமே இல்லாத ஒரு ஹேட்ரடை பரப்புறது. ரிவல்ஷன்னா இப்போயும் தெரிஞ்சுட்டா ரிவல்ஷன் அப்படின்னாலும் ஒரு ஹேட்ரட்.
ஒரு வெறுப்பை வன்மத்தை கக்குறாங்கன்னு அந்த ரிவல்ஷனை தான் வன்மத்தை கக்குறது. ஸ்ட்ரென்வஸ்னா என்னது? ஹார்ட் ஒர்க். ஸ்ட்ரென்வஸ்னா ஹார்ட் ஒர்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹார்ட் ஒர்க்கு பண்ணி ஒரு எஃபர்ட்டை போடுறோம் பார்த்தீங்களா? அதான் ஸ்ட்ரென்வஸ் ஜாப். ஸ்ட்ரென்வஸ் ஜாப்னா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப். சரிங்களா? அடுத்து எக்ஸர்சன். எக்ஸர்சன்னா என்னது? அதுவும் ஒரு விதமான ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரென்வஸ்ங்கிறதெல்லாம் ஒரு பாசிட்டிவான வார்த்தை. சார் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறது கஷ்டம்னா அப்படின்றாதீங்க. அது ஒரு எஃபர்ட்டை போடுறீங்க பார்த்தீங்களா? அந்த எஃபர்ட்டை போடுறது தான் ஸ்ட்ரென்வஸ். சரிங்களா? அடுத்து இன்னேட்னா என்னது? நேச்சுரல் இன்பார்ன். அதாவது உள்ளே இருந்தே டேலண்ட் இருக்கும்னாங்களே, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்றது உள்ள இருந்தே வர்றது. ஓகேவா? இந்த 5 படிச்சாச்சு. அடுத்து போமா, அடுத்த 5. அடுத்து இங்கே இருக்கு 5. ஓகேங்களா? அக்ரிஷன் பார்த்தாலே தெரியும். அக்ரிஷன், ஆக்ரிட்டட் அப்படின்வாங்க. ஆக்ரிட்டட் அப்படின்னா அக்ரிஷன் ஆர் ஆக்ரிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன கொடுக்குறாங்க? கிராஜுவல் growth ஆர் இன்க்ரீஸ். அதாவது கிராஜுவல் growth-ஆ இருக்கலாம், கிராஜுவல் இன்க்ரீஸாக இருக்கலாம். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. 1 மாதத்துலேருந்து ஒரு growth, 2 மாதத்துல ஒரு growth, 3 மாதத்துல ஒரு growth. இந்த மாதிரி உங்களோட growth இந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்கணும் வைங்களேன். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ரிஷன், அதாவது கிராஜுவல் இன்க்ரீஸ். ரொம்ப அப்படியே எடுத்தோடனே டக்குன்னு இங்கேருந்து இங்கே போய் இங்கே இப்படி போகல. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக growth ஆகுது பார்த்தீங்களா? அதான் கிராஜுவல் growth. ஏதோ ஒன்று growth-ஐ பற்றி பேசுகிறாங்க. இது அப்போ என்ன வார்த்தை? இது ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை. புரியுதுங்களா? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? திங்ஸ் கிராஜுவல் இன்க்ரீஸ். அடுத்து வெக்ஸேஷன் என்ன சார்? உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. வெக்ஸு அப்படின்பீங்க. அதாவது எனக்கு வெக்ஸ் ஆகுது அப்படின்பீங்களா? ஃப்ரஸ்ட்ரேட்டட், அதாவது வந்து எனக்கு வெறுக்குது, வாழ்க்கையே வெறுக்குது. எனக்கு வந்து என்னை பார்த்தா கவலையாக இருக்குது, வெறுக்குது, அனாயபிளாக இருக்குது. அனாயபிள்னா வந்து என்னென்னா உங்களுக்கே சகிக்காது அப்படின்பீங்கள்ல, அது வெக்ஸேஷன். அதோடைய ஃபுல் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் வெக்ஸுன்னு. இங்கே பாருங்க வெக்ஸேஷன். இது என்ன சார்? அப்போ இது நெகட்டிவான வார்த்தை. ஓகேங்களா? இது நெகட்டிவான வார்த்தை. வெக்ஸேஷன்றதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் நெகட்டிவான வார்த்தை. இதை போய் எந்த இடத்துலையும் பாசிட்டிவ்னு சூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்து இண்டோலன்ஸ்னா பாருங்க, ஆக்டிவிட்டி, அவாய்டன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸசன். எக்ஸசன் என்ன படிச்சோம் சார்? எக்ஸசன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. கரெக்டாக? ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பேர் தான் எக்ஸசன். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸசன். அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸசன்னா என்னது? ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணல சார். இங்கே லேசினஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க்னா லேசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள. அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்னென்னா லேசி, சும்மா அப்படியே மிச்சர் சாப்பிட்டு இருக்கான்பாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப இதுவும் நெகட்டிவான வார்த்தை. ரொம்ப லேசியாக இருக்கிறது. எதை சொன்னாலும் பண்ணாமல் அப்படியே ரொம்ப லேசியாக இருப்பாங்க. இங்கிலீஷு டெஸ்ட்டே போட மாட்டாங்க, இங்கிலீஷ்க்கு படிக்கவே மாட்டாங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னு வந்துட்டாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாராக இருப்பாங்கன்னா இண்டோலன்ஸாக இருப்பாங்க. இதே ரீசனிங்னு வந்துட்டா இவங்க பூரா பேர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்வஸ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரீசனிங் வந்துட்டா ஸ்ட்ரென்வஸ் ஆவாங்க, இங்கிலீஷ்னு வந்துட்டா இண்டோலன்ஸ் ஆயிடுவாங்க. ஆஃப் மோடு போயிடுவாங்க, ஆஃப்லைன் போயிடுவாங்க. ரீசனிங் போட்டிங்கன்னா ஆன்லைன் வருவாங்க. சரிங்களா? ரைட். இது ஒரு நெகட்டிவான வார்த்தை. அடுத்து ஃபார்பியரன்ஸ். இங்கே பாருங்க, இந்த வார்த்தையே ரொம்ப நல்ல வார்த்தை. பியர் அப்படின்ற ஒரு வார்த்தையே என்ன வார்த்தைன்னா டாலரன்ஸ். அதாவது பொறுத்து போகிறீங்க பார்த்தீங்களா, அதோடைய மீனிங் தான் பியர். சரிங்களா சார்? இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது சார். ஆனால் நான் இப்போ சொல்லித்தரது இதுதான். நம்ம போட்டு குழப்பிடக்கூடாது, யாரையும் உழப்பி விட்டுறக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஃபார்பியரன்ஸ்னால் என்ன சார்? செல்ஃப் கண்ட்ரோல், ரெசிஸ்டன்ட். எவ்வளவு நாள் அடி நான் தாங்குற ரெடி. ரெசிஸ்டன்ட் என்ன தெரியுமா சார்? ரெஸ்ட்ரெயின்ட்டா? ரெசிஸ்டன்ட்டுன்ட்டேன். ரெசிஸ்டன்ட்னால அதான், ரெஸ்ட்ரெயின்ட்னால அதான். எவ்வளோ நாள் அடிங்க. ரெசிஸ்டன்ட் இன்னொரு வார்த்தை இருக்குது சார், அதுவும் அப்படி தான். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா எவ்வளோ அடி வாங்கினாலும், வாழ்க்கையில் எவ்வளோ அடி வந்தாலும் ரைட்டு, நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் தானே ஃபார்பியரன்ஸ்னால் என்னது? நீங்கள் தான். எக்ஸாமில் அடித்து தொங்க விட்ருவானுங்க மார்க் டெஸ்ட்டில். இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு டப்புன்னு அப்படியே அந்த தலையை சீவிட்டு போவா அப்படி பாருங்கள் சித்திக்கு, நவாபுதீன் சித்திக்கு. அது மாதிரி டப்புன்னு அடுத்த மார்க் டெஸ்ட் போட போவீங்கல்ல, அதுதான் சொல்கிறேன் ஃபார்பியரன்ஸ். பாருங்கள், ஃபார்பியரன்ஸ்னால் என்ன சார்? செல்ஃப் கண்ட்ரோல், ரெசிஸ்டன்ட். நம்ம டாலரன்ஸ், எவ்வளோ அடி வாங்கினாலும் தேங்க்யூ ரெடி அப்படின்போம்ல அது. அடுத்து பேனலிட்டி. பாருங்கள், பேனலிட்டி. இது இந்த கண்டிஷன் பீயிங் பேனலாம் வேண்டாம், இங்கே போயிருக்கு பாருங்க. பேனலிட்டிக்கு நான் ஆஃப்லைனில் இருந்தால் நல்ல ஒரு பொலிட்டீஷியனை சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் இங்கே சொல்ல முடியல, ஆன்லைனே சொல்ல முடியாது. சரிங்களா? நான் அதை பற்றி பேசலை, விட்டுருங்க. பேனலிட்டினா அன்ஒரிஜினாலிட்டி. அதாவது சார் ஒரிஜினாலிட்டியே இருக்காது. புரியுதுங்களா? ஒரிஜினலாகவே இருக்க மாட்டாங்க. வாயை திறந்தாலே புழு, வாயை திறந்தாலே பொய் புழுகுதல், அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் பேனலிட்டி. பேனலிட்டினா யார் சார்? ஃபுல்லாக வாயை திறந்தாலே பொய். இந்த பாருங்கள், இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பனானா ஞாபகம் வச்சுக்கலாம்.
பேனலிட்டின்னு இருக்கா, அதை பனானான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எண்ணியை மட்டும் எடுத்துருங்க, எண்ணியை மட்டும் எடுத்துட்டு இந்த பேனலிட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. பேனல் எல் போட்டுக்கங்க. எல் போட்டிங்கன்னா என்னன்னா வாழைப்பழம் மாதிரி பேசுவான்னு வாங்கி பாருங்க. வாழைப்பழம் மாதிரி அப்படியே எல்லாமே நல்லவனாட்ட பேசுவாங்க, ஆனால் ஒன்றுமே ஒரிஜினலாக இருக்குது. சரிங்களா? அன்ஒரிஜினாலிட்டி. சரிங்களா? இது என்ன வார்த்தை சார்? அப்போ நெகட்டிவான வார்த்தை. இது ஃபார்பியரன்ஸுங்கிறது பாசிட்டிவான வார்த்தை. எவ்வளோ விஷயம் தாங்குறான்னா அவன் பாசிட்டிவ் தானே. ரைட்டுங்களா? செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கான்ல, அதான் பாசிட்டிவ். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? அக்ரீஷன் பாசிட்டிவ். சரிங்களா? டக்குனு ரிவிஷன் பண்ணிடுமா? அக்ரீஷன் பாசிட்டிவ், கிராஜுவல் க்ரோத் ஆர் இன்க்ரீஸ். வெக்ஸேஷன், வெக்ஸேஷன் ஆனது இந்த மாதிரி வெறுப்பாவது வெக்ஸ் ஆகுதுன்றீங்களா, அது வெக்ஸேஷன். ஃப்ரக்ஷேட்டட், ஒரீடு, அனாய்டு, இதுக்கெல்லாம் தெரியும் தானே, அர்த்தங்கள் தெரிஞ்ச சந்தோஷம். அடுத்து இண்டோலன்ஸ். இண்டோலன்ஸ்னா என்னன்னா லேசினஸ். இண்டோலன்ஸ்னா என்னது? லேசினஸ். ஓகேவா? ஏதாவது எப்படின்னா நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், நீ என்னன்னாலும் பண்ணிக்க அப்படின்னு நான் என் போக்கில் தான் இருப்பேன் நினைப்பீங்க பார்த்தீங்களா, அதான் இண்டோலன்ஸ். சரிங்களா? எக்ஸர்சைஸ் என்ன பார்த்தோம்? ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கை அவாய்ட் பண்ணிடுது. ஹார்ட் ஒர்க்கை பார்த்தாலே ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்கன்னு ஓடி போயிடுவாங்க, அதான் இண்டோலன்ஸ். சரிங்களா? ஃபார்பியரன்ஸ். ஃபார்பியரன்ஸ்னா என்னது? ரெசிஸ்டன்ட், டாலரண்ட். ஓகேங்களா? அடுத்து பேனாலிட்டி. பேனாலிட்டினா அன்ஒரிஜினாலிட்டி. சரிங்களா? ஒரு 10 படிச்சுமா, 10 ரிவிஷன் பண்ணிடுமா ஒருக்கா? சரி வாங்க, டக்குன்னு வாங்க. தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாது. வாங்க போமா. இண்டிஜென்ட். இண்டிஜென்ட் என்னது? புவர் ஆர் நீடி. புவராக இருக்கலாம், இல்லை தேவை இருக்கலாம், நீடியாக இருக்கலாம், பாசிட்டிவான வார்த்தை. கார்போரியல். கார்போரியல் என்னது? பிசிக்கல் அப்பியரன்ஸை கொண்டு வந்து பேசுறது கார்போரியல். அடுத்து அபோமினபிள். அபோமினபிள்னா என்னது? ஹேட்ரட். ஒரு நியாயமே இல்லாமல் ஒரு ஹேட்ரடோ ஒரு வன்மத்தையோ தெளிக்கிறாங்க பாருங்க, அதான் அபோமினபிள். அபோமினபிள். ரைட். அடுத்து ஸ்ட்ரென்வஸ். ஸ்ட்ரென்வஸ்னா என்னது? ஒரு கிரேட் எஃபர்ட் தேவை, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு டாஸ்க்கை அடையிறோம் அப்படின்னா அதான் ஸ்ட்ரென்வஸ். ஸ்ட்ரென்வஸ் டாஸ்க்னா என்னது? ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டாஸ்க். சரிங்களா? எக்ஸர்சைஸ் என்ன பார்த்தோம்? ஹார்ட் ஒர்க் பார்த்தோம். இன்னேட். இன்னேட்னா என்னது? உள்ள இருந்து, அதாவது உள்ள இருந்து வெளியே வரக்கூடிய டேலண்ட், உள்ள இருக்கக்கூடிய டேலண்ட், அதான் இன்பார்ன் டேலண்ட், நான் நேச்சுரல் டேலண்ட். அடுத்து அக்ரீஷன். அக்ரீஷன் என்னது? கிராஜுவல் க்ரோத். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரோத் இருக்கும். அதான் காமிச்சேன். படிப்பு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த், ஆனால் இப்படியா இன்க்ரீஸ் ஆகுறீங்க? கிடையவே கிடையாது. இப்படி 1 மந்த் இன்க்ரீஸ் ஆவீங்க, எக்ஸாம் வரும், போயிடுவீங்க. திருப்பி அடுத்த மாதம் அந்த 1 மந்த் இன்க்ரீஸ் ஆனது மறந்துடுவீங்க, திருப்பி ஆரம்பிப்பீங்க முதல்ல. இதெல்லாம் தனி டாப்பிக்கு, கதை பேச வேண்டாம். சரிங்களா? அக்ரீஷன் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் புண்ணா போச்சுருவீங்க அப்புறம். சரிங்களா? அக்ரீஷன். அக்ரீஷன் அது கிராஜுவல் க்ரோத் ஆர் இன்க்ரீஸ். அடுத்து வெக்ஸேஷன். வெக்ஸேஷன்னா வெக்ஸாக வருது. சரிங்களா? ரொம்ப நெகட்டிவான வார்த்தை. இண்டோலன்ஸ். இண்டோலன்ஸ்னா நெகட்டிவான வார்த்தைனா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இந்த வார்த்தையை இப்படி போட்டுக்கங்க. சரிங்களா? இண்டோலன்ஸ்ன்னு இருக்கா? இன்டோலன்ஸ். இண்டோலன்ஸ்னா இந்த டூ இருக்குல்ல, இங்கே சென்டரில் டூனா என்னது? செய்கிறது. இந்த லென்ஸுக்கு பதிலாக லெஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக இருக்குது. இன்டூ லெஸ். ஓகேவா? லெஸ். டூ அதாவது டூனா செயலை குறைக்கிறது, அதான் இண்டோலென்ஸ். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுட்டா பெட்டராக இருக்கும். லேசினஸாக இருக்கிறது. சரிங்களா? நெகட்டிவான வார்த்தை. ஃபார்பியரன்ஸ். ஃபார்பியரன்ஸ்னா என்னது? செல்ஃப் கண்ட்ரோலு, பாசிட்டிவான வார்த்தை. சரிங்களா? பேனாலிட்டி. பேனாலிட்டினா என்னது? அன்ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினலே இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? வாங்க டெஸ்ட் போடலாமா? டெஸ்ட் போட்டு கடைசியாக வந்து ரிவிஷன் பண்ணிக்குவோம். டைம் ஆச்சு. வாங்க போவோம். அதாவது இப்போ நம்ம கொடுத்த வார்த்தை எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஓகேங்களா? ரைட். போமா. இங்கே மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே படிச்சுக்கங்க. நாட் சூட்டபிள் கொடுத்துருக்காங்க, சூட்டபிள் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் சூட்டபிள் வேர்டு. கேட்டிருக்க கேள்வி என்னது? மோஸ்ட் சூட்டபிள் வேர்டு. கிராமட்டிக்கலும் கரெக்டாக, கான்டெக்ஸ்டும் கரெக்டாக. ஓகே, இங்கே இருக்க கொஸ்டின். சரிங்களா? 5 ஆப்ஷன் இங்கே இருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ எனக்கு எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டியும் சரி, மனநிலையும் சரி, நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஸ்ட்ரென்வஸ் பேஷண்ட். நல்லா இருக்கே, அழகா இருக்கே அப்படின்பாங்க. அடுத்து கார்போரியல் பேஷண்ட்ஸ். ஆஹா, இன்னும் அழகா இருக்கே, கார்போரியல் அழகா இருக்கே இன்னும் அப்படின்பாங்க. அடுத்து இண்டிஜென்ட் பேஷண்ட். இண்டிஜென்ட் பேஷண்ட்ஸா, என்னடா இது நல்லாவே இல்லை அப்படின்பாங்க. அபோமினபிள் பேஷண்ட்ஸ். நல்லா இருக்கு இது. அடுத்து இன்னேட் பேஷண்ட்ஸ், நல்லா இல்லையே அப்படி இப்படின்னு படிப்பாங்க. அதாவது இது எடுத்து போய் வாசிப்பாங்க. இந்த டேஷில் எப்பயுமே ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணக்கூடிய 99% தப்பு இப்படி தான். இப்படி பண்ணி தான் இங்கிலீஷில் மார்க் குறையும். இங்கிலீஷில் என்கிட்ட கேட்குறாங்க, இங்கிலீஷில் மார்க்கு அக்யூரேசியே இருக்க மாட்டேங்குது சார், இங்கிலீஷில் மார்க் குறையுதுன்னா, சார் இங்கிலீஷில் மார்க் எப்படி சார் ஏறும்? இது என்னன்னே புரியல உங்களுக்கு. இது என்னன்னே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. இதுவும் என்னன்னே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. இது புரிஞ்சாதானே உங்களால் போட முடியும். இந்த வார்த்தைகள் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கும். சரிங்களா? இப்போ என் கூட உட்காந்து பொறுமையாக படிக்கிறீங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக படிக்கலாம். சரிங்களா? சோடன் தெரியாது, என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஹேஸ் எ லார்ஜ் அண்ட் வெல் அப்பாயிண்டட் குர்ஹாஸ், இதுவும் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, சோடன்றது ஏதோ ஒரு லொக்கேஷனோ இல்லை ஏதோ ஒன்றா இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆன் இவாஞ்சலிக் அண்டு இந்த ஆன் இவாஞ்சலிக்லாம் நமக்கு தெரியணும் எதை பற்றி பேசுகிறாங்க, இந்த சோடனை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு. அண்டு ரோமன் கேத்தோலிக் சர்ச். அது ஒரு சர்ச்சா? ஓகே, அப்போ சர்ச்சை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு ஹாஸ்பிட்டல், சர்ச்சாகவும் இருக்கான், ஹாஸ்பிட்டலாக இருக்கான். ஃபார் பேஷன்ஸ், அது ஹாஸ்பிட்டலாக இருக்கான். யாருக்கு? ஃபார் பேஷன்ஸ்னால் இப்போ வரைக்கும் நம்ம என்ன படிச்சிட்டோம்?
ஃபார் ஹார்ட் ஒர்க்கிங் பேஷண்ட்ஸா கிடையாது. ஹார்ட் ஒர்க்கிங் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவீங்களா? பேஷண்ட் எவனா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? கிடையாது. கார்போரியல் பேஷண்ட், அதாவது பிசிக்கலாக பேஷண்ட்டாக இருக்காங்க. கார்போரியல் பாடி சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸா? கிடையாது. அடுத்து ஃபார் புவர் பேஷண்ட்ஸ். புவர் பேஷண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. புவர் பேஷண்ட் சொல்லலாம் தானே ஒருத்தவங்க, இல்லைன்னா நீடி பேஷண்ட்ஸ், தேவையான பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு. அபோமினபிள், எக்ஸ்ட்ரீமாக ஹேட்ரட் பண்ணுறவங்களோட பேஷண்ட்ஸா? கிடையாது. அடுத்து இன்னேட், பிறப்புல இருந்தே பேஷண்ட்டாக இருக்கவங்களா? தெரில. சரிங்களா? ரைட். இது வரைக்கும் புரிஞ்சு எப்படி படித்தேன் பார்த்தீங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் என்னத்துக்காக பேஷண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து இங்கே ஜார்ஜியா லீடர்ஸ் ஹேவ் லாங் கிராப்பிள்ன்ற வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரகிள்டு. இதுக்கும் அர்த்தம் படிச்சுக்கலாம். சரிங்களா? கிராப்பிள்டுனா ஸ்ட்ரகிள்டு, லாங் ஸ்ட்ரகிள், ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிளாக இருக்காங்க வித் வேஸ். என்ன வழிகள் கண்டுபிடிக்க பார்க்குறாங்கன்னா, டு ஃபேர்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண பார்க்குறாங்க. எதுக்கு? த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். அதாவது பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பேஷண்ட்ஸ் யார்? ஹூ கெனாட் அஃபோர்ட் டு பே. அதான் பக்கத்தில் இருக்கா ஹூ கெனாட் அஃபோர்ட் டு பேனா அவங்களால பே பண்ண முடியலை. ப்ரொவிஷன் இஸ் நோன் அஸ். ப்ரொவிஷன் என்ன தெரியுமா சார்? இந்த இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, இந்த பண்ணதுக்கான வேலை தான் ப்ரொவிஷன். இது உங்களுக்கு தெரியலனா பிரச்சனை இல்லை. நோன் அஸ் டேஷ் அண்டு சேரிட்டி கேர் ப்ரொவைடட் பை ஹாஸ்பிட்டல். அதாவது இந்த ப்ரொவிஷன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இந்த ப்ரொவிஷன் எதுக்காக என்னன்றது சொல்ல வராங்க. இங்கே பாருங்க, இன்னேட்டுன்ற வார்த்தை இங்கே போட்டு பாருங்க, வராது, தப்பு. இண்டிஜன் தான் கரெக்ட். அதாவது புவராக இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு சேரிட்டி ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? இதை தான் சொல்ல வராங்க. அடுத்து ஸ்டேட் அலோகேட்டட் எவ்வளோனா 250 மில்லியன். இப்போ இதை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மொதல் வார்த்தையிலே ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பார்த்தோன்னே இதுக்கு வார்த்தை தெரியுது, அர்த்தம் தெரியுது. புவர் பேஷண்ட்ஸ் ஆர் நீடி பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே அர்த்தம் தெரியுது, போட்டு போயிடலாம். இருந்தாலும் இந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய இங்கிலீஷ் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்ட். எப்பயுமே இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒரு மொழி, அந்த மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண முடியாட்டி அதை ட்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னே நான் வீடியோ போடணும், வெக்கேப்ஸ்லாம் வேண்டாம் சார், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ போடும். புரியுங்களா சார்? இந்த எரரெல்லாம் போய் படிப்பாங்க லெவலில், அதாவது 120 எரரு, 450 எரரு, 850 கூட நீ படிச்சுக்க, என்ன பிரயோஜனம்? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இது இல்லைன்னா இங்கிலீஷே இல்லை. புரியுங்களா? நீ 1000 எரர் கூட படிச்சுக்க, ரூல்ஸை படிச்சுக்க, என்னன்னா படிச்சுக்க. கேட்குற கேள்வி 5 கேள்வி, மேக்ஸிமம் 5 கேள்வி. ப்ரிலிம்ஸில், மெயின்ஸில் 3 கேள்வி. சரிங்களா? நீங்கள் என்ன படித்தாலும் 3 கேள்வி இல்லைனா 5 கேள்வி தான். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் அண்டர்ஸ்டாண்டிங். வெக்கேப்ஸ்லாம் வரும், ஆனால் நம்ம மீதி இருக்க எல்லா கேள்வியும் அண்டர்ஸ்டாண்டிங். முக்கால்வாசி கேள்வி அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஸ்டேட் அலோகேட்னா ஸ்டேட் அலோகேட் பண்ணுறாங்க. எவ்வளவு? 250 மில்லியனை யாருக்கு? கவுண்டிஸ்னா யாருன்னு தெரில, ஆனால் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ தே குட் அப்படின்னும் போது இந்த கவுண்டிஸ்ன்றதான் சொல்கிறாங்க. ஸோ தே குட் ஹையர் மோர் லாயர்ஸ். அதாவது அவங்க மோர் லாயரை ஹையர் பண்ணணும். ஹையர்னா தெரியும் தானே நமக்கு, அசைன் பண்ணுறது. ஹையர்னா அவங்கள அசைன் பண்ணுறது. இந்த டாஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஹையர் பண்ணுங்க. அவங்கள ஜாப் ஹையர்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல, அதான் ஹையர் அண்டு லெசன் ஹையர் பண்ணுறாங்களாம். லெசன் த கேஷ் லோட் ஃபார் டேஷ் அட்டர்னீஸ். என்ன அட்டர்னீஸ்னா தேவை இருக்கக்கூடிய அட்டர்னீஸ். இந்த இடத்துல நீடி புவர் அட்டர்னீஸ்லாம் இல்லை, தேவை இருக்கக்கூடிய அட்டர்னீஸ்க்கு அவங்களுடைய கேஷ் லோட குறைக்கிறாங்க, அவங்களோட பேர்டனை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட லெஸ் என்னன்னா பேர்டனை குறைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? மோர் லாயர்ஸை அலோகேட் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? அமௌண்ட்டு இது பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க இந்த ஸ்டேட். புரிஞ்சா? பாருங்க, இப்போ இந்த ஸ்டென்வர்ஸ்க்கு அர்த்தம் என்னது? அது லாஸ்ட்டாக பார்ப்போம், லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ரைட், அடுத்து வாங்க கீழே. இந்த இதை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் சார். இதெல்லாம் பார்த்த செகண்ட் அடிப்பாங்க, பார்த்த செகண்ட் ஸ்டூடெண்ட் அடிக்கலாம் சார், 1 நிமிஷம் கூட கிடையாது. இதெல்லாம் 30 செகண்ட் அடிக்கலாம். த இன்க்ரீஸ் ஃப்ரம் லிங்க்டு குவார்டர் வாஸ் பிரைமரிலி டியூ டு இன்க்ரிமெண்டல். இந்த வார்த்தை மட்டும் போதும். இன்க்ரிமெண்டல்னாலே என்ன சொல்ல வராங்க? ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறத சொல்கிறாங்க. ஆன்சர் அக்ரீஷன். ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை இன்க்ரிமெண்டல்னு ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே அர்த்தம் கூட தெரிய வேண்டாம், இந்த எல்லாத்துக்கும் வெக்கேப்ஸ் தெரியும். இந்த வார்த்தையை பார்த்தோன்னே இன்க்ரிமெண்டல் ஆகுதுனாலே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, அக்ரீஷன் ஆன்சர் போட்டே போயிடலாம். இப்போ இந்த 10 வார்த்தை நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம படித்த வார்த்தைகள்லாம் வச்சிருக்கேன், அதாவது இது கூட இந்த ஆப்ஷன் தான் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? படித்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி ஆன்சர் போட முடியுதுல்ல, இந்த வார்த்தை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. சரி சார், இந்த வார்த்தையே தெரியல எனக்கு, இப்போ இந்த வார்த்தை தெரியாமல் எப்படி அடிக்க? இந்த வெக்கேப்ஸே எனக்கு தெரியல, இந்த வெக்கேப்ஸ் தெரியாமல் அப்படின்னா கெஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கெஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி வாங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமா? இந்த முதல் சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். த இன்க்ரீஸ் ஃப்ரம் லிங்க்டு குவார்ட்டர்.
இன்க்ரீஸ் ஃப்ரம் லிங்க்டு குவார்டர்னா லிங்க்டு குவார்டரில் ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாஸ் பிரைமர்லி டியூ டு எதனால் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுங்களா? இன்க்ரிமெண்டல் என்னமோ பண்ணிக்காங்க, இன்க்ரிமெண்டல் ஆக்ரிஷன் அப்படின்னு போட்டோம்னா இன்க்ரிமெண்டல் என்ன பண்ணிக்காங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இன்க்ரிமெண்டலை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ஆன் எதில், ஆன் நான் கோர் அக்வயர்டு லோன்ஸ். நான் கோர் அக்வயர்டு லோன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரிமெண்டலை கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. while the increase from prior year period was primarily due to the Trinity acquisition and organic growth. இது உங்களுக்கு புரிய, இதுதான் பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, முன்னாடி இருந்த ப்ரியர் இயர் பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரினிட்டி அக்விசிஷன் அண்ட் ஆர்கானிக் க்ரோத்னால இன்க்ரீஸ் ஆச்சு. சரிங்களா? இப்போ லிங்க்டு குவார்டரில் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த நான் அக்கவுண்ட் லோன்ஸில் வந்து இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் அக்கவுண்ட் லோன்ஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிராஜுவலாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே இந்த அளவுக்கு புரிஞ்சாலே போதும், ரொம்பலாம் புரிய வேண்டாம். அடுத்து டிஸ்கவுண்ட்ன்ற வார்த்தை பார்த்தாலும் தெரியும் என்ன சொல்ல வராங்க. டிஸ்கவுண்ட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை கிராஜுவலாக சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் வச்சுன்னா, ஆன் அக்வயர்டு லோன் போர்ட்ஃபோலியோ வாஸ் மாடஸ்ட்லி ரெடியூஸ்னா லிட்டில் ஸ்மாலர் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன் கரண்ட் குவார்ட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு த லிங்க்டு குவார்ட்டர் அண்ட் டவுன் சிக்னிஃபிகன்ட்லி ஆஸ் கம்பேர்டு டு த இயர் எகோ பீரியட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, டிஸ்கவுண்ட் ஆக்ரிஷனை அதிகமாக இருக்கா எதில் அப்படின்னா, இது வந்து அக்வயர்டு லோன் போர்ட்ஃபோலியோவில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்ததை ஆக்ரிஷன் ஆயிருக்கு, அது வந்து மாடஸ்ட்லி ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கரண்ட் லிங்க்டு குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ்டு. இதே போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ். இங்கே நார்மல் ரெடியூஸு, இங்கே சிக்னிஃபிகண்ட் ரெடியூஸ். சரிங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது, இது கொஞ்சம் இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுன்றது. சரிங்களா? ரைட். அடுத்து இன்டகிரேஷன் சார் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஹேஸ் கான் பெட்டர் தென் இனிஷியலி பிளான்டு. அதாவது அவங்க ப்ரோக்ராம் ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்காங்க, அது வந்து இனிஷியலாக பிளான் பண்ணதை விட நல்லாவே போயிருக்கு. அந்த யுனைடெட் டெக்னாலஜியோடைய சிஇஓ யாருன்னா கிரெக் ஹேஸ் அப்படின்றவர் ஹேஸ் பின் ரைசிங் எஸ்டிமேட்ஸ். அவருடைய எஸ்டிமேட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. ஹேஸ் பின் ரைசிங் இப்போ எஸ்டிமேட் ரைஸ் பண்ண போறாரு ஃபார் த இயர்னிங்ஸ் ஆக்ரிஷன் ஃப்ரம் த டீல் த்ரூ. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்டகிரேஷன் நல்லா போயிருக்குங்க. அவரோட சிஇஓ இருக்கார்ல, சிஇஓ கிரெக் ஹேஸ், அவர் வந்து எஸ்டிமேட் ரைஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அதாவது இயர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது. 2019 போட்ட டீல் மூலியமாக இயர்னிங்ஸு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயிடுச்சு, அதனால் எஸ்டிமேட்டை அதிகமாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஓகே. இதுதான் இதோடைய ஆன்சர் போடுறதுக்கான, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணிடலாம், இதை ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷன் பண்ணும்போது இதே பண்ணிடலாம்ல. ஸ்ட்ரென்வர்ஸ் என்னது, ஹார்ட் ஒர்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கார்போரியல் என்ன படித்தோம், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பேசுறது. இண்டிஜன் என்னது, புவர் ஆர் நீடி. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அபோமினபிள்னா மாரல் ரெவல்யூஷன் என்ன படித்தோம், அதாவது நியாயமே இல்லாமல் பழி சுமத்துறது, நியாயமே இல்லாமல் ஹேட்டரை ஸ்பெட் பண்ணுறது. அடுத்து இன்னேட்னா உள்ளே இருந்து நமக்கு வர்றது, அதான் இன்னேட். இன்பார்ன் ஆர் நேச்சுரல் அப்படின்பீங்கல்ல, இன்பார்ன் ஆர் நேச்சுரல். அடுத்து இங்கே வந்து பேனாலிட்டின்னு என்னது, ஒரிஜினலே இல்லை, அன்ஒரிஜினாலிட்டி. ரைட்டு. அடுத்து ஃபார்பியரன்ஸ் என்னது, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி நான் கேன்சல் பண்ணலாம்னா, பேனாலிட்டிக்கு நெகட்டிவ், இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவான வார்த்தை வரணும், இன்க்ரிமெண்டல் பாசிட்டிவாக வரணும், பேனாலிட்டி கேன்சல். ஃபார்பியரன்ஸ்னா இங்கேயும் தாங்கிக்கிட்டு இருக்கா, ரெசிஸ்டண்ட்டாக தாங்கிக்கிட்டு இருக்கா, இதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. வெக்ஸ்னா நெகட்டிவ், கேன்சல். அடுத்து இண்டோலன்ஸ்னா நெகட்டிவ், லேசியாக இருக்காது, இதுவும் கேன்சல். இது கேன்சல். ஆனால் ஃபார்பியரன்ஸ் வராதுன்னு தெரியணும், அதனால் தெரியல அப்படின்னா இது போட்டுட்டு இதை மட்டும் போட்டு போயிடலாம். சரிங்களா? இதுதான் கெஸ்ஸு. அண்டர்ஸ்டாண்டிங்கில் கெஸ்ஸுனா இதுதான். இது கொஞ்சம் தெரில அப்படின்னா டக்கு போட்டு போயிடலாம். ஃபார்பியரன்ஸ்னால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டான்ற, ரிஸ்ட்ரெயின்ட்டு அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ட்டு, டாலரன்ஸ், இந்த பியர்ன்ற வார்த்தை கற்றுன்னு சொன்னல, டாலரன்ஸ். அடுத்து வெக்ஸேஷன்னா வெக்ஸ் ஆகுறது, அதாவது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து ஆக்ரிஷன்னா கிராஜுவல் க்ரோத். அடுத்து இண்டோலன்ஸ் அப்படின்னா, இண்டோலன்ஸ்னா அந்த டூ இருக்குல்ல, டூ லெஸ்ன்னு சொன்னால், டூ லெஸ்னானது லேசி. சரிங்களா? லேசினஸ். சரிங்க. ஓகே. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் எதுவும் இருக்குன்னா லியோ சார் 31 கமெண்ட்டில் கேட்க முடியலாம், இது வந்து கேட்கலாம். சரிங்களா?
ஓகே. தேங்க்யூ. இன்னொரு கிளாஸை பார்ப்போம். இது கிளாஸ் நல்லா இருந்தது, கண்டினியூ பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இது ஓகேவா, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணுமா அப்படின்ட்டு. இல்லை சேஞ்சஸ் எதுவும் போயிருங்கன்னா அதுக்கும் சஜஷன் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். சஜஷன் கொடுக்கும்போது ப்ளீஸ் மட்டும் வேண்டாம். ப்ளீஸ்ன்ற வார்த்தையை போட்டுறாதீங்க, சரிங்களா? ப்ளீஸ்ன்ற வார்த்தையெல்லாம் வேண்டாம். படிக்க கேட்குறவங்களாம் ப்ளீஸ்ன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.